நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வந்து கன்ஃபியூஸ் வந்து எனக்கு இது வந்து மேரேஜ் ஒண்ணா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடைய நின்று வந்து பார்த்தாலே வந்து சிவன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகிடும். எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவான்னு சொல்லி வந்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சலாம் சிவன் கோயில் தான் சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்கு சிவன் கோயிலெலாம் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோமே. சிவன் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாமியை வந்து பார்க்காம பார்க்கு வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கும்பலாம் நம்ம ஏன் பார்க்கு முன்ன வந்தோம்னா பசங்க எல்லாம் விளையாடுறதுலாம் ஜாலியாக இருக்கலான்னு பார்க்கலான்னு வந்தோம். சரி பசங்க அதுமாரி மூஞ்செல்லாம் நல்லா பிடிச்சின்னு விளையாடுவேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கு சிவன் கோயிலுக்கு போயிடலாம், சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் வந்து பார்க்கில் நம்ம என்ஜாய் பண்ணலான்ட்டு உட்காந்து பிளான் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். குளத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சேர் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அப்படியே வந்து அதை வந்து ஹாயாக வந்து உட்காந்து காலை ஆட்டின்னு உட்காந்து நினச்சினாங்க. இந்த சிவன் கோயில் மட்டும்தான் பெருசாக சொல்லிட்டு நாங்கள் வந்து போய் இந்த சிவன் கோயில் மட்டும்தான் நான் பெருசாக சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுல வந்து கூட நிறைய பெரிய கோயிலாக வந்து கோயிலுக்கு இருக்குது, ஐயப்பன் கோயிலுக்கு இருக்குது, நிறைய கோயிலில் பெருசு பெருசாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி பார்க்கலாம். வாசுபடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடைய நின்று வந்து பார்த்தாலே வந்து சிவன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகிடும். எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிவான்னு சொல்லி வந்து எழுதியிருக்காங்க. அதை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சலாம் சிவன் கோயில் தான் சொல்லிட்டு. 7 வாசுபடி சிவன் கோயில், கீழோட 8. ஆமாம், அன்றைக்கி வந்து சிவராத்திரி அன்றைக்கி வந்ததில்ல நம்ம. அன்றைக்கெலாம் வந்து கூட்டம் நிறைய வந்து இருந்தது. சிவன் கோயில் வந்து பார்க்க முடியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு ஈக்காக கூட காணுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதானம்மா. இங்கேயும் வந்து சூப்பராக இருக்குதுல்ல. சிவனை வந்து பார்த்துனுக்கிறியா? ரொம்ப பிடிக்கும். கீழெல்லாம் வந்து கல் தரையாக இருக்கும், சும்மா சூப்பராக இருக்குது. கால் வந்து கதன்னு இதமாகவும் இருக்குது. இதே மாதிரி டைமில் வந்து கால் பொடியில் தாங்கி இருக்காது. நம்ம சிவராத்திரிக்கு வந்தோம் இல்லையா, அதை விட இப்போ தான் நல்லா வரணும். ஆனால் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து கூட்டத்தில் வந்து எந்த ஒரு இடத்தையுமே இப்போ எங்களால் வந்து சுற்றி பார்க்க முடியல, வேறு எதுவுமே வந்து பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாமே வந்து ஒருத்தவங்க கூட இல்லை, கோயிலே நாங்கள் மட்டும் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து கூட்டமே மூடு இல்லாமல் வந்து இருக்குது கோயில் ஃபுல்லாகவே வந்து. ஆனால் மண்டபம்லாம் பார்க்க சூப்பராக இருக்குதுல்ல. கும்பிட்டு வந்தாச்சு. ஏன்னா சவுண்ட் ஏற்றி பேசக்கூடாது, வந்து கோயில் உள்ளே இருக்கும். சாமி வந்து பார்த்துட்டு வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்து ரெண்டுமே வந்து சாமி பார்த்துட்டு உடனே வந்து கோயிலை விட்டு வெளில போகக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்ட உட்காந்து வந்துட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. கருவறை உள்ளே போய் நம்ம வீடியோ எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது. கருவறை சாமி நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும்னா அவ்வளோ அதிகமாக பேசவும் கூடாது, வீடியோ வந்து எடுக்கக்கூடாது. அதனால அம்மா கூட அக்கி வாய்ஸில் வந்து பேசியிருந்தாங்க, சவுண்டாக வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஜாலியாக வந்து சாமி மட்டும் ஜாலியாக இருந்துச்சு. நான் பேசுறது எனக்கே வந்து ரொம்பவும் சவுண்ட் அதிகமாக வந்து எக்கோ கேட்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நிறைய பேர் இருந்தால் அந்த எக்கோன்றதுலாம் வந்து வராது, நம்ம மட்டும்தானே இருக்கிறோம். அதனால் நம்ம பேசுறது மட்டும் எக்கோ அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸு கோயில் பாதி தான் வந்து நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். நேராக ஸ்ட்ரைட்டாக கோயிலில் வந்தால் சாமியை பார்த்தோம், வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துப்போம். கோயிலில் 3 சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் போய் வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னம்மா பண்ணுறீங்க? இது வந்து கிணறு எட்டி பார்க்குறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் அப்பத்தி இது இல்லை. சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து 3 சாமி வந்து கும்பிட்டோம். என்னென்ன சாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவன், அப்புறம் வந்து முருகர், அப்புறம் வந்து பிள்ளையார். அப்போ 3 சாமி வந்து அவங்களாம் 2 பேர் அவங்க பிள்ளைங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க. சரி சரி வாங்க நம்ம ஒன்றும் கோயிலை முழுசாக சுற்றி வரல, சுற்றி வந்துட்டு அப்புறம் பேசலாம். பண்ணுற பெரியம்மா ரொம்ப நேரம் சுத்தலாம் மழை போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா எங்களுக்கு மயக்கம் வருதுறாப்பா. சவுண்டு தான் வந்து டர்ற டர்ற டர்றன்னு. செருப்பு போட்டு அது பயம் எல்லாரும் இப்பதான் வராங்க.
என்ன வந்து கடத்தெருவில் பூந்தாச்சா வரும்போது நேற்று மெரிச்சுங்கிறாங்க எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு வந்து பார்க்கலாம் எங்கே போனால் பார்க்க மறக்க முடியல பார்க்க வாங்கிக்கிறேன் எல்லாம் என்ஜாய் பண்ணுறேன் நான் போன வருஷம் வந்து பார்த்தாச்சு இந்த வருஷம் வந்து பார்த்தாச்சு சந்தோஷமா இருக்குது. சரி வாங்க ஏன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். இது வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போயிட்டு அக்கா வீட்டில் போய் 2 நாள் வந்து இருந்தோம். நாங்கள் இருந்துட்டு ஜாலியாக வந்து ரொம்ப நாள் கழித்து எல்லாமே வந்து கும்பலாக வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அக்காவோட மாமியார் வீட்டில் வந்து நெருப்பு திருநாள் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சரண்யா அக்கா எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் போய் கும்பலாக ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நெருப்பு திருநாளாக வந்து சூப்பராக வந்து பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எல்லா பொருளும் வந்து இருக்குதுன்னா நான் வந்து நிறையா வந்து எதுவுமே வந்து வாங்கலை. மாமா வந்து இல்லை நீ அதெல்லாம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வாங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதே பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது, நான் சிரிச்சு காட்டுறேன். நல்லதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளையல் வந்து நல்லா இருக்கா சொல்லிட்டு மறக்காமல் வந்து பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நான் என்னோடய டேஸ்ட்டு மாமாவோட டேஸ்ட்டு எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த வளையல் வந்து மாமா வந்து வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் வந்து இதுவும் வந்து மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் வந்து இது வந்து நானும் குணாவும் வந்து ஒரே மாதிரி வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் 2 பேரும் நல்ல எப்படி அக்கா தங்கச்சியில் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட 2 பேருமே வந்து. ஏன்னா எனக்கும் அவளுக்கும் ஒரே ஏஜ் தான் வந்து ஆகுது. அதனால வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து இருப்போமே. அதனால் வந்து ஆனால் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் எங்களுக்குன்னு எதுவுமே நாங்கள் ஒரே மாதிரி வந்து எடுத்து வந்து கிடையாது, செஞ்சு வந்து கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எதுவுமே வந்து ஒன்றா வந்து வச்சிடலையே. இது வந்து எல்லாமே செட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், 2 இருந்தது. அதனால வந்து இது செட்டாக இதில் இது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும், எப்போலாம் காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு போகும்போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இதையும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எங்கள் ஊரில் எப்போ வந்து திருநாள்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனால் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து திருநாள் வந்து வச்சாங்கன்னா அடுத்தது நம்ம ஊர் திருநாளை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.